விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு அருள்மணி பழனிவேல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மக்காச்சோளம் சாகுபடி ஆரம்பம் முதல் இறுதி வரை அடி உரம், களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி மற்றும் உர மேலாண்மை முழு தகவலுடன் ஒரு வீடியோ பதிவு செய்யுங்கள் ஐயா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் இன்றைக்கி பரவலாக சாகுபடி பண்ணக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நெல் மற்றும் மற்ற பயிர்களை காட்டிலும் ஒரு நிரந்தரமான ஓரளவுக்கு ஒரு நார்மலான விலை கிடைக்கக்கூடிய ஒரு காரணம். நெல்லுக்கு மாற்று பயிராக அது மாதிரி குறைந்த ஒரு மீடியமான அளவு தண்ணி இருந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி நிறைய வீரிய ஒட்டுரகங்கள்லாம் எனக்கு நிறைய வந்திருக்கு. அதனால் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உறுதியாக அதில் மகசூல் எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால தான் மக்காச்சோளத்தை இன்றைக்கி விரும்பி நிறைய பேர் பயிர் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான வீடியோ அப்படின்னா முதல்ல A to Z தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதலாவது மக்காச்சோளத்தில் மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறதுக்கு நமக்கு மண் பொதுவாக நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணாக இருக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா மண் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய வயல்களை மக்காச்சோளத்துக்கு உகந்ததாக இருக்காது, சாகுபடி செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்காது. நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணாக இருந்தால் போதும். அதே மாதிரி மண் வடிகால் வசதி உள்ளதாக இருக்கிறத வளமானதாகவும் இருக்கணும் மக்காச்சோளத்துக்கு ஓரளவுக்கு. அப்போ தான் நல்ல மகசூல் கிடைக்கும். நார்மலாக ஒரு மானாவாரியாகவும் பண்ணுறாங்க ஒரு சில பகுதிகளில். ஒரு சில பகுதிகளில் இரவையாக தண்ணி இறைச்சி பண்ணக்கூடியதும் இருக்காங்க. ஆனால் நாம் நார்மலாக வளமான மண்ணில் அதிக மகசூல் தந்தாலும் நார்மலான மண்ணில் கூட மக்காச்சோளம் நம்ம பயிரிட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரங்கள் போட்டு பராமரிக்க வேண்டியது அவசியம். அது மாதிரி மக்காச்சோளத்துக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தண்ணீரும் தேவை கொடுக்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப வறட்சியையும் தாங்காது. அது மாதிரி காலகட்டங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லா பட்டத்துலேயும் 3 பட்டத்துலையுமே போடுறாங்க. மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பட்டத்துலையுமே போடுறாங்க. குறிப்பாக கார்த்திகை பட்டம் அந்த படத்தில் போடுறாங்க, தையில் போடுறாங்க, ஆடியில் போடுறாங்க. 3 பட்டத்துலையுமே போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த 3 பட்டம் தவிர கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட எல்லாருமே மக்காச்சோளம் தொடர்ச்சியாக பயிரிடக்கூடியதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் விதை அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக மக்காச்சோளத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 7லேருந்து 8 கிலோ விதை வரைக்கும் நமக்கு தேவைப்படும். மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு 7லேருந்து 8 கிலோ விதைகள் தேவைப்படும். ஒரு சில பேர் 1 கிலோ 2 கிலோ சேர்த்து கூட தேவைப்படுறோம். கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிறவங்களுக்கு 1 கிலோ 2 கிலோ சேர்த்து கூட ஆகுது. ஆனால் 7லேருந்து 8 கிலோ தாராளமாக மக்காச்சோளம் போதும். நிறைய வீரிய ஒட்டுரகங்கள் வருது. அதனால் நல்ல ஒரு ரகமாக பார்த்து நம்ம போட வேண்டியது அவசியம். அது மாதிரி உரம் அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா உர அளவுகளை பொறுத்த வரைக்கும் அடி உரமாக, அதாவது கடைசி உழவின் போது நம்ம தாராளமாக 2லேருந்து 3 மூட்டை வரைக்கும் சூப்பர் பாஸ்பேட் போடலாம். 2லேருந்து 3 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் போடலாம். மீதி உரங்களை நம்ம நட்ட 15வது நாள், விதைத்த 15வது நாள்லேருந்து 20 நாள் அந்த கண்டிஷனில் போடுறது மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா 15வது 20 நாளுக்குள்ள நம்ம களைக்கொல்லி அடிக்க வேண்டியது இருக்கும். முதலாவது களைக்கொல்லியாக நம்ம அடிக்க வேண்டியது, முதலாவது களைக்கொல்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்ராசின் அட்ராடாப்ன்ற பேர்லாம் வரும். அட்ராசின் ஏக்கருக்கு 1 கிலோ, அதாவது விதைத்த 3 நாட்களுக்குள்ளாக தண்ணி பாய்ச்சி மேலே வச்சு அடிக்க வேண்டியது. அட்ராசின் ஏக்கருக்கு 1 கிலோ ஸ்ப்ரே பண்ணணும். அது 100 லிட்டர்லேருந்து 120 லிட்டர் தண்ணி வரைக்கும் கலந்து மேலே இருக்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்து நட்ட 15லேருந்து 20 நாளைக்குள்ளாக நம்ம டெம்போட்ரையான் ப்ளஸ் அட்ராசின். டெம்போட்ரையான் ப்ளஸ் அட்ராசின்ன்றது டெம்போட்ரையான் ஒரு 115 மில்லி, அது கூட அட்ராசின் ஒரு 500 கிராம் கலந்து தெளிக்கிறது களையை மிக சிறப்பாக கட்டுப்படுத்துது. குறிப்பாக கோரை களைகள், பூண்டு களைகள், கீரை களைகள் மற்றும் பல வகையான புல் களைகள், அகன்ற இலை களைகள், அனைத்து களைகளுமே மிகச்சிறப்பாக கட்டுப்படுது. முக்கியமான விஷயம், இந்த 2வது களைக்கொல்லி டெம்போட்ரையான் 115 மில்லி வித் அட்ராசின் ஒரு 500 கிராம் ஸ்ப்ரே பண்ணும்போது இதுவுமே 100லேருந்து 120 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும். முக்கியமான விஷயம், தண்ணி பாய்ச்சி மேலே வச்சு இதை ஸ்ப்ரே பண்ண வேண்டியது அவசியம். ஒரு சில பேர் இன்னும் மீசோட்ரையான் ப்ளஸ் அட்ராசின் கலந்த கலவையாக வருது. ஏக்கருக்கு 1400 மில்லி, அதாவது 1 லிட்டர் 400 மில்லி. இது மீசோட்ரையான் ப்ளஸ் அட்ராசின். இதுவும் நிறைய கம்பெனிகளில் வருது. அந்த மீசோட்ரையான் ப்ளஸ் அட்ராசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா இளங்கலையாக இருக்கக்கூடிய காலத்தில் மட்டும்தான் கட்டுப்படுது. குறிப்பாக 15 நாள்லேருந்து 18 நாளைக்கு உள்ளாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது மிகச்சிறப்பாக களைகளை கட்டுப்படுத்துது. ஆனால் அது 18 நாள் தாண்டிய களைகள் அல்லது 18 நாள் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய களைகள், கொஞ்சம் களைகள் சிறிது வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது இந்த மீசோட்ரையான் ப்ளஸ் அட்ராசினில் அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் வரல. இது ரெண்டுமே சேர்ந்த கலவையாக வருது. மீசோட்ரையான் வித் அட்ராசின் ஏக்கருக்கு 1400 மில்லி வித் 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் இதை காட்டிலும் கொஞ்சம் களை 18-20 நாள் தாண்டி போச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக டெம்போட்ரையான் வித் அட்ராசின், டெம்போட்ரையான் கிடைக்கும், அட்ராசின் நம்ம சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். டெம்போட்ரையான் ஏக்கருக்கு 115 மில்லி, அது கூட அட்ராசின் 500 கிராம்
கலந்து தண்ணி பாய்ச்சி மேலிட வச்சு 100லேருந்து 120 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது களைகளை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்துது. நன்றாக நனையும்படி ஸ்ப்ரே பண்ணணும். 100லேருந்து 120 லிட்டர் தண்ணியில் கலந்து களைகள் நன்றாக நனையும்படி கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது களைகள் வந்து முழுமையாக அந்த பச்சைய தன்மையை இழந்து களைகள் வாடியது போல் அப்படி வந்து மொத்தமாக வந்து களைகள் வந்து கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக களைகளை கட்டுப்படுத்தி விடலாம். இது களைகளை பொறுத்தவரைக்கும் இந்த களைக்கொல்லி அடித்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து கடைசி உழவின் போது 2லேருந்து 3 மூட்டை அதிகபட்சம் 4 மூட்டை வரைக்கும் சூப்பர் பாஸ்பேட் போடலாம். அதுக்கப்புறம் இப்போ 15ஆம் நாளில் என்ன போடலான்னு கேட்டிங்கன்னா ஏக்கருக்கு 1லேருந்து 2 மூட்டை யூரியா, அது கூட வந்து பொட்டாஸ் 1 மூட்டை, அது கூட பொட்டாஸ் கலந்து போட்டதோட அதுக்கப்புறம் வந்து டிஏபி அல்லது ஃபேக்டம்பாஸ் 1 மூட்டை இந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் 15லேருந்து 20 நாளுக்குள்ளே இந்த உரம் களைக்கொல்லி அடித்ததுலேருந்து ஒரு 5 நாள் கழிச்சு நீங்கள் போட்டுக்கலாம். 20 நாள் அந்த கணக்கில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 நாளைக்குள்ளாக மீண்டும் ஒரு முறை யூரியா 2 மூட்டை, பொட்டாஸ் 1 மூட்டை, டிஏபி 1 மூட்டை அல்லது ஃபேக்டம்பாஸ் 1 மூட்டை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நல்லா வந்து கதிர்கள் வந்து நல்ல திடமாக வரும், நல்ல சைஸ் வரும், நமக்கு வந்து நல்ல எடை நிற்கும். அந்த மணியினுடைய எடை வந்து நன்றாக இருக்கிறதுனால நமக்கு நல்ல மகசூலும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். முக்கியமான விஷயம் நம்ம வந்து மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வயல்களில் பார்க்கக்கூடிய வயலாய்வின் போது பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம போதிய அளவு நல்ல உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் வந்து கதிர்கள் வந்து திடமாக இருக்குது. இல்லைனா நீங்கள் எவ்வளோ ஒரு சிறப்பான கம்பெனியில் எவ்வளோ ஒரு ஹைப்ரிட் நிறைய வந்து வீரிய ஒட்டுரத்தை வாங்கி விதைச்சா கூட தேவையான அளவுக்கு உரங்கள் கொடுக்காட்டா வந்து உங்களுக்கு வந்து நல்ல இது வராது. உங்களுக்கு தொழு உரம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கடைசி உழவின் போது நன்றாக மக்கிய தொழு உரம், நன்றாக மக்கிய மாட்டு எரு, அதாவது மாட்டு சாணியை சொல்கிறோம் இல்லையா, மாட்டு குப்பை, அந்த எரு வந்து நன்றாக மக்கிய தொழு உரம் வந்து மக்கிய தொழு உரமாக இருக்கணும். லாஸ்ட் உழவின் போது வந்து கடைசி உழவின் போது ஏக்கருக்கு 10 டன் வரைக்கும் போடுறது வந்து நல்ல ஒரு மகசூலை கிடைக்கும். அது இப்படி இது கிடைக்காதவங்க நான் சொன்ன மாதிரி மேற்சொன்ன உரங்கள் வந்து எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். அடி உரம் 15 to 20 நல்ல ஒரு உரம், அப்புறம் வந்து 35 to 40 நல்ல ஒரு உரம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி வந்து இது உரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம் மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடியது இலைகளில் வந்து நிறைய சிவப்பு நிறத்தில் வந்து தெரியக்கூடிய இலைகள், ரெட் கலரில் இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும், வெள்ளை நிறங்கள் இலைகள் காணப்படும். இது எல்லாமே நுண்ணூட்டச்சத்து குறைபாடு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம தாராளமாக முக்கியமாக கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு இது வந்து ஏக்கருக்கு 10லேருந்து 15 கிலோ, ஏக்கருக்கு 10 to 15 கிலோ நுண்ணூட்ட கலவை, நல்ல கம்பெனி நுண்ணூட்ட கலவையாக பார்த்து ஏக்கருக்கு 10 to 15 கிலோ கம்பெனி நுண்ணூட்ட கலவையாக பார்த்து கரெக்டாக 20 நாளுக்கு மேலே 15 to 20 நாளைக்கு மேலே வந்து நம்ம இதை வந்து மணலில் கலந்து போடுறது மிக மிக முக்கியம். அப்படி போடும்போது நமக்கு நல்ல மகசூலும் கிடைக்கும். அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லாத இலைகள் மற்றும் ஒரு நல்ல தெளிவான ஒரு வளர்ச்சியை வந்து மக்காசோளம் வந்து கிடைக்கும். இது வந்து உரத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி கட்டுப்பாடு, மக்காசோளத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய ஆர்மி வாம், படைப்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படைப்புழுன்றது நல்ல பெரிய சைஸில் இருக்கும். அது மக்காசோளம் விதைத்த 10வது நாள்லேருந்து அதனுடைய தாக்குதல் ஆரம்பிக்குது. நிறைய பகுதியில் நான் பார்க்குறேன். அப் டு அதனுடைய ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ், அறுவடை ஸ்டேஜ் வரைக்குமே கூட அதனுடைய அந்த பான் இருக்கு இல்லையா, கதிர்களில் கூட வந்து அது வந்து தாக்கல் நடத்தக்கூடியது. அந்த காய்கள், அந்த மணிகளை, மக்காசோள விதைகளை வந்து சாப்பிட்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. 10வது நாளில் அது ஆரம்பித்து அறுவடை வரைக்குமே இதனுடைய தாக்கம், குறிப்பாக வந்து இந்த ஆர்மி வாம்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் போல் வாம் அல்லது இந்த ஆர்மி வாம்னு சொல்லக்கூடிய இந்த படைப்புழுனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வகையான மருந்துகள் இருக்குது. இன்றைக்கி மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக மிகச்சிறந்த மருந்துகள் நல்ல கம்பெனியில் உள்ள பயோல் ஹெர்பிசைடு அதை கொடுக்கலாம். வித் எமாமெட்டின் வந்து டேங்குக்கு வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 15 கிராம் எமாமெட்டின் அல்லது 10 கிராம் எமாமெட்டின் கலந்து இந்த பயோல் ஹெர்பிசைடோட சேர்த்து கொடுக்குறது மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். அப்புறம் என்கேஜ்னு சொல்லக்கூடிய மருந்து, என்கேஜ்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து ஸ்பைனோடோரம் மெத்தாக்சிஃபினோசைட் ஏக்கருக்கு வந்து 160 மில்லி இதை கொடுக்குறதும் இந்த படைப்புழுக்களை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். அல்லது இண்டோக்சகார் ஏக்கருக்கு 250 மில்லி இண்டோக்சகார் 100 லிட்டர் மேலே சொன்ன மருந்துகளில் எல்லா இதுனாலுமே நம்ம 100 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த படைப்புழு வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். அப்புறம் வந்து இது போக வந்து ப்ரோஃப்ளானிலைட்னு சொல்லக்கூடியது வந்து ஏக்கருக்கு 25 மில்லி, ஏக்கருக்கு 25 மில்லி ப்ரோஃப்ளானிலைட். இந்த மருந்துகளில் மேற்சொன்ன இந்த மருந்துகளை ஏதாவது நம்ம கொடுத்து நம்ம வந்து இந்த புழுக்களை வந்து படைப்புழுக்களை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். முக்கியமான விஷயம், இந்த மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணும்போது அதை வந்து குருத்து நனையுமாறு நம்ம பிடிக்கணும். குருத்து உள்ளே தான் அந்த புழு இருக்கும், அதனால் குருத்துகள் நனையுமாறு நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே வந்து பண்ண வேண்டியது அவசியம். அது மாதிரி வந்து இந்த மாதிரி படைப்புழுனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா
அந்த குருத்து பகுதியை வந்து முழுமையாக சாப்பிட்டு நிறைய வந்து சாணி மாதிரி வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். மரத்தூள் போன்று அல்லது சாணி போன்று வெளியே தள்ளுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த பயிர்கள் வந்து சரியாக மாடு மேஞ்ச மாதிரி அல்லது வந்து ஃபுல்லாக குதறி வச்ச மாதிரி இருக்கும் அந்த இலைகள் வந்து. ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இந்த படைப்புழுவினுடைய தாக்கம் அல்லது வந்து இந்த ஆர்மி வாமுடைய தாக்கம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேற்சொன்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம முக்கியமான விஷயம் ஏக்கருக்கு 1/2 கிலோ வந்து வெல்லம், நம்ம பொங்கல்லாம் செய்வோம் இல்லையா வெல்லம், அந்த வெல்லத்தை வந்து தனியாக கரைச்சி அந்த மருந்து ஊற்றும்போது டேங்கில் வந்து இந்த வெல்லத்தையும் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்து ஊற்றுறது மூலமாக இந்த புழுக்கள் வந்து ஈர்க்கப்பட்டு மிக விரைவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறையில் வந்து ஒரு சிறப்பான முறையாக இருக்கும். மேற்சொன்ன மருந்துகளை நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து பயன்படுத்தலாம். இதில் ஏதாவது ஒரு மேற்சொன்ன மருந்துகள் ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த புழுக்களை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். மக்காச்சோளத்தில் ஓவரால் வந்து என்னென்ன உரங்கள், என்னென்ன மண் பாங்கு, என்ன வகையான மண்ணை செலக்ட் பண்ணணும், உரங்கள் என்ன கொடுக்கணும், புழுக்கட்டுப்பாடு, நுண்ணூட்டச்சத்து குறைபாடு எல்லாமே பார்த்துட்டோம். மேலும் வந்து இதில் ஏதாவது தகவல் விடுபட்டிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அது மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் வந்து மருந்துகள் வந்து நல்ல குவாலிட்டியான மருந்துகள் வந்து எங்களுக்கு வேணும், நாங்கள் எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து வேறு வேலையில் இருக்கிறதுனால எல்லா டைம்லையும் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்காது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. முக்கியமான விஷயம், மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. ஒரு நாளே கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு மருந்து அனுப்பி வைக்கிறேன். அது எந்த பயிராக இருந்தாலும் எல்லா பயிருக்குமே நம்ம வந்து மருந்து இது பண்ணி அனுப்பிவிட்றேன். அது மாதிரி மேலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து முழுமையாக நம்முடைய சேனலில் வந்து விவசாயம் சார்ந்த புதுமையான தகவல்கள் மற்றும் வந்து புதிய தொழில்நுட்பங்கள், உர நிர்வாகம், உரங்களில் உள்ள சத்துக்கள் போன்ற வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். அதனால் அந்த வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய விவசாய குழுக்கள் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் வந்து மருந்து தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.